ஹே கைஸ், வெல்கம் டு கார்த்திகா. ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ரூம் டூர் போடலான்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாத்தையுமே இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்கும், எல்லாத்தையுமே தொடச்சி கொஞ்சம் நீட்டாக ஒதுங்க வச்சுட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபிஷ் ரூம் டூர்னு எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட அவ்வளோ மீன்லாம் இல்லை. ஜஸ்ட் என்கிட்ட வந்து பீட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. பீட்டாஸ்லேயும் ரெட் கேலக்ஸிஸ், பரான்சாய், மல்டி கேலக்ஸிஸ் இது மூணுமே என்னோடய ஹோம் ரீட்ஸ் மட்டும் இருக்குது. அது போக இம்போர்ட்டடில் பேரண்ட்ஸ் இருக்குது, சேல் பண்ணுற ஸ்டாக்ஸ் இருக்குது, அதையுமே நான் காட்டுறேன். ஸோ ப்ரீடிங்ஸில் வந்து நான் வந்து ஒரு சேம் லைனேஜில் உள்ள பேரண்ட் ரெட் கேலக்ஸி நான் ப்ரீட் பண்ணியிருந்தேன். ஒரு டயத்தில் அதை நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏப்ரல் மந்தில். அந்த டைமில் சேம் லைனேஜ் ரெட் கேலக்ஸி பேருன்னு சொல்லிட்டு நான் பல்காகவே எடுத்து அதை நான் சேல் பண்ணேன். என்கிட்ட வாங்கின ஒரு வாட்டி நான் சொல்லி தான் கொடுத்தேன், இதை கண்டிப்பாக ப்ரீட் பண்ணுங்கள், ரிசல்ட் நல்லா வரும்ன்ட்டு. ஸோ வந்ததில் நான் ஒரே பேர் எடுத்து நான் ப்ரீட் பண்ணதில் எனக்கு நல்ல ரிசல்ட் 700 ப்ரைஸ் கொடுத்துருந்துச்சு. ஆனால் ஏன் நான் இவ்வளோ காப்பாற்றிருக்கேன்னா, பிரெயின் ஷ்ரிம்ப் வந்து எனக்கு 3rd டே 4th டே 5th டே 3 நாளுமே எனக்கு ஹேட்ச் ஆகலை. ஸோ நிறைய குட்டிங்க இறந்து போச்சு. இறந்தது போக பேலன்ஸ் இருக்குது, நான் எடுத்து வளர்த்ததில் ஒரு 70 குட்டிகிட்ட எனக்கு இந்த சைஸ் வந்துருந்துச்சு. ஸோ 70ல் எப்படி 20 தான் ரிசல்ட் வரும், 30 தான் ரிசல்ட் வரும், அவ்வளோதான் என்னோடய மைண்ட் தாட் இருந்தது. ஸோ எனக்கு ரிசல்ட் ஓப்பனாக வந்ததுன்னா 53 குட்டிங்கிட்ட எனக்கு கலர் வந்துருக்கு ரெட் கேலக்ஸியில். அந்த 53 குட்டியுமே நான் பிரித்து தனியாக அந்த டேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன். அதில் ஒன்று வந்து பியூர் ப்ளூவாக மாறிச்சு, ஒரு 2-3 செலஃபேனாக இருக்குது. அப்படி பார்த்தாலுமே 50 குட்டி எனக்கு ரிசல்ட். 50 குட்டி எனக்கு நல்ல ரிசல்ட். ஓப்பனாக சொல்லப்போனால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல ரிசல்ட். ரெட் கேலக்ஸியில் இவ்வளோலாம் யாருனாலையும் ரிசல்ட் கொண்டு வர முடியாது. நல்ல லைனேஜ் எடுத்து ப்ரீட் பண்ணிங்கன்னா நல்ல இந்த மாதிரியான ரிசல்ட் வரும். இன்னொன்று வந்து நான் மல்டி கேலக்ஸி நார்மல், அது சேம் லைனேஜ் இல்லை, நார்மல் ஒரு மல்டி கேலக்ஸி எடுத்து அதையும் நான் ப்ரீட் பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்டையுமே இதில் நான் போடுறேன். இந்த மேல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேல். நல்ல கலரேஷனு இன்னும் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை எதையுமே நான் பாட்லிங் அடிக்கல. இன்னும் பாட்லிங் அடிச்சோன்னா இதோட க்ரோத் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதை நான் நெட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நெட்டில் எடுத்துகிட்டு நான் ஃப்ளாரிங் டேங்க்லேயுமே போட்டு காட்டுறேன். மேபி டாப் வியூவில் பார்க்க உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றது தெரில. ஃப்ளாரிங் டேங்க்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதில் வந்து சேம் லைனேஜ்லேருந்து ப்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே வரும், அதிகமான கவுண்ட்டில் ரிசல்ட் வரும். ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது, சேம் லைனேஜில் நீங்கள் ப்ரீட் போடுறதுனால பெண்ட் ஆகுது குட்டிங்க, நிறையா பெண்டு நிறையா வரும். ரெட் கேலக்ஸி சேம் லைனேஜில் உள்ளதை ப்ரீட் பண்ணேன், நிறையா பெண்ட் எனக்கு வந்திருக்கு இதில். இன்னொன்று வந்து மல்டி கேலக்ஸி, அது சேம் லைனேஜ் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு பேரண்ட்டை வந்து ஒரு செல்லர்ட்டேருந்து வாங்கி நான் ப்ரீட் பண்ணேன். அதில் வந்து அது வேறு லைன் சொல்லி தான் கொடுத்தாரு. அதை நான் ப்ரீட் பண்ணையில் ரிசல்ட் கம்மினாலும் மேக்ஸிமம் குட்டி எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. பெண்டு 1-2 தான் பெண்டு. ஆனால் ரெட் கேலக்ஸியில் பெண்டு எனக்கு நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20-30 பெண்டு இருக்குது ரெட் கேலக்ஸியில். ஆனால் சேம் லைனேஜுக்கும் நார்மல் இருக்க வேறு ஒரு லைனுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். சேம் லைனேஜில் ரிசல்ட் சூப்பராக இருக்கும், ஆனால் பெண்டு வரும். வேறு லைனேஜில் குட்டிங்களுக்கு கலர் ரொம்ப லேட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் வரும் கலர். ஆனால் குட்டிங்க எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது போக என்கிட்ட சேல்ஸ் ஸ்டாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, சாம்ராய்ஸ் இருக்குது, ஹெல்பாய்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் டாப் வியூவில் வந்து காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் கையில் எடுத்து காட்டுறேன். பேலன்ஸ் எல்லாமே ஃப்ளாரிங் டேங்க்கில் நான் ஃப்ளாரிங் வீடியோ எடுத்திருப்பேன். அந்த ஃப்ளாரிங் வீடியோ எல்லாமே நான் லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ வீடியோ லாஸ்ட்லேயும் பார்த்துட்டு போங்க. ஒரு 30 to 40 டேஸாக வந்து யூடியூப்பில் எந்த வீடியோவுமே அப்டேட் பண்ணல. ஸோ நேற்று தான் ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எந்த வீடியோவுமே அப்டேட் பண்ணல. நான் ரெட் கேலக்ஸி அப்டேட் நேற்று தான் சும்மா அப்டேட் பண்ணேன். ஸோ ஏன் அப்டேட் பண்ணலன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை ப்ரெஷர் கொஞ்சம் நிறையா இருக்குது, ஒர்க் போகிறோம். ஸோ அதனால் என்னால் யூடியூப்லேயே நல்லா ஃபுல் ஆக்டிவாக நம்மளால் இருக்க முடியாது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்றைக்குமே ஆக்டிவாக தான் இருப்போம். எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆக்டிவேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. மல்டி கேலக்ஸிஸ் நிறைய ஆக்டிவேஷன் போடுவோம். இம்போர்ட்டட் மல்டி கேலக்ஸிஸ் போடுறோம். நம்மளோட ப்ரீட் இன்னும் நம்ம கொண்டு வரல. ஸோ அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். 20 to எப்படியும் ஒரு 1.5 month டைம் எடுத்துணும் அவங்கள கொண்டு வரதுக்கு. அவங்கள கொண்டு வந்தோடனே அதையுமே சேல் பண்ணுவோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆக்டிவேஷன் போடுறேன். ஸோ மறந்துடாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அதில் தான் நம்மளோட என்னென்ன சேல்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது, சாட்டர்டே சண்டே என்னென்ன நமக்கு ஆக்டிவேஷன் நடக்குது எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிடுவோம். மேபி இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இன்றைக்கே சண்டே தான். ஸோ ஆக்டிவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆக்டிவேஷன் இருக்கும். சாட்டர்டே இல்லைனாலுமே சண்டே கன்ஃபார்மாக இருக்கும். நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இது வந்து பரான்சாயோட குட்டிங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் பரான்சாயோட குட்டிங்க. இதை பற்றி ஓப்பனாக சொல்ல போனோம்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பேட்ச் பரான்சாய் குட்டிங்க ரொம்ப வீக்காக வந்துச்சுங்க. 2 பேர் ப்ரீட் பண்ணேன். பேர் ப்ரீட் பண்ணதில் ஒரு 150 ப்ரைஸ்ட்டு கொடுத்துச்சு. அந்த 150 ப்ரைஸை ஒரு 20 to 30 டேஸ் கழிச்சு இந்த ஒரு 2.5 feet டேங்க்லேருந்து 3 feet டேங்க்கு மாற்றினேன். மாதுற டயத்தில் எல்லாமே அடியாயிருச்சு. ஒரு 20-30 குட்டி தான் கையில் இருக்காது. ஏன் இப்படி ஆச்சு, தண்ணியில் எதுவும் பிரச்சனையான்றது எனக்கு தெரியல. பேட்சுக்கு தான் அந்த பிரச்சனை. ஸோ 2வது பேட்ச் ப்ரீட் பண்ணையில் அதில் எல்லாமே ஹெல்த்தியாக வந்துருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் ஆகுது பேட்சை கம்பேர் பண்ணல.
ஸோ அது என்னன்றது தெரியல. பட் பரான்சாயில் எனக்கு 2வது பேட்ச் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் பேட்சை கம்பேர் பண்ணல. 2 பேர் ப்ரீட் பண்ணேன். 2மே எனக்கு மொதல் பேட்ச் வேஸ்ட்டாக போச்சு. 2வது பேட்ச் 2மே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதோட அப்டேட்டும் அடுத்தடுத்து பார்ப்போம். இவங்களுக்கு இப்போ வர நான் பெக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு 1 வீக் முன்னாடி வர. இப்போ பிளட் வார்ம்ஸே மாறிட்டேன். ஏன்னா மீன் சைஸ் பொடுசாக இருக்குது, இதுக்கப்புறம் பிளட் வார்ம்ஸ் நீ யோசிக்கலாம். பிளட் வார்ம்ஸ் அதையும் நான் எப்படின்றத சொல்கிறேன். வந்து இந்த ஃப்ளோரான் மெடிசன் ஒன்று வாங்கி நான் வச்சுருக்கேன். ஏன்னா எக்ஸ்பென்சிவான பேட்ஸ் தான் எடுக்கிறேன். நல்ல லைனேஜில் உள்ளது. டெட்ராசைக்கிள்னு வெறும் ப்ளூ மெத்திலோட வச்சு முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் நல்ல பேர் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு பெர்ஃபெக்டாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த 5 கேர் எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக குட்டிங்களுக்கு இப்போ ரெட் கேலக்ஸி குட்டிங்களுக்குலாம் அந்த ஹம்பி ஹெட்டும் போடுறேன். அப்புறம் அந்த ரெட் ஸ்பைனல் ப்ரோ இந்த ஃபுட்டு ஒரு டயத்தில் அவர்கிட்ட ஒரு ஃப்ளோரான் வாங்கினேன். ஸோ அந்த ஃப்ளோரான் வாங்குறப்ப அந்த ஃபுட்டையும் சேர்த்து வாங்கி போட்டேன். டெட்ராபிட்ஸ் அதுக்கப்புறம் டெட்ராபிட்ஸ் தான் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. டெட்ராபிட்ஸை நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. டெட்ராபிட்ஸுக்கு அடுத்துனா ஒன்று இந்த ஃப்ரோசன் இது பேர் என்ன ஷ்ரிம்ப் அதை வாங்கி வச்சுருக்குது. நான் ஃபீட்லாம் பண்ண மாட்டேது, எல்லாமே ஃப்ளோரானுக்கு வாங்கி வச்சேன் ஃபுட்டு டெட்ராபிட்ஸை தவிர. ஃப்ளோரான் நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பப்போ இதுலேருந்து நான் ஃபீட்லாம் பண்ண மாட்டேன். அப்பப்போ லைட்டாக எடுத்து நான் 1-2 ப்ரான்ஸ் போடுவேன். இந்த 4 ஃபுட்டை கம்பேர் பண்ணையில் இருக்கிறதுலே பயங்கரமான ஃபுட்டுனா இந்த கவரில் உள்ளது தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு பார்த்தாலே இதான் ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸு. லைவ் வார்ம்ஸ் எனக்கு கிடைக்கும், பட் அப்பப்போ தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரோசன் பிளட் வார்மே நான் அந்த பரான்சாய் குட்டிங்களுக்கே நான் போடுவேன். இதை நான் உங்களுக்கு எப்படி நான் சிங்கிள் ஹேண்டில் நான் எடுக்கிறதுனால ஜஸ்ட்டு நான் அந்த வார்ம்ஸுக்கு அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக நான் தேய்ச்சி விட்டோன்னா, அந்த கத்தியை வச்சு லைட்டாக அதை தேய்ச்சி விட்டோன்னா பொடி வார்ம்ஸாக இறங்கிடும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ஃபீட் பண்ணிடலாம். லைட்டாக நான் கத்தியை வச்சு அதில் நான் ஃபீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ பொடி குட்டியாக இருக்குன்னு. 20 to 30 days அப்டேட் மாதிரி இருக்கும். பட் இதுவே வார்ம் சாப்பிடும். அதை நல்லா கவனிச்சிங்கன்னா குட்டிங்க எல்லாமே இந்த வார்ம்ஸை பிடிக்கும் பாருங்கள். இதில் நான் ஒரு 1 வீக்காக தான் அதில் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே சாப்பிடுது. ஆனால் இது நிறையா சோக்காகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நான் அப்படி இந்த மாதிரி சின்னதாக மேலே லைட்டாக நான் தேய்ச்சி தானே கொடுக்குறேன். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் சோக் ஆகாது. 1 வாரமாக என்கிட்ட சாப்பிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பார்ப்போம். இது ஒரு 30 ஃப்ரைஸ்க்குள்ளே தான் உள்ளே இருக்குது. ஸோ அது எவ்வளோ சாப்பிட்றதுன்றதை பார்ப்போம். 1 வீக் கழிச்சு இது எதுவும் வளர்ந்துருக்கான்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். இது சுத்தமாக வளர்ச்சியே இல்லை. சரி அதனால தான் சரி வார்ம்ஸுக்கு மாற்றிடும்னு சொல்லி வார்ம்ஸுக்கு மாற்றிருக்கேன். ஸோ இதோட அப்டேட் அடுத்தடுத்து பார்ப்போம். பரான்ஸா ஏன்னு தெரில 2 பேர் எடுத்தேன். 2 பேர்லேயுமே ஃபஸ்ட் பேட்ச்சு சுத்தமாக வளர்ச்சி இல்லை. செகண்ட் பேட்ச் நல்லா அசுர வளர்ச்சி மாதிரி வந்துட்டு தான் இருக்கிறானுங்க. ஸோ அவனோட அப்டேட்டை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். அடுத்து வந்து மல்டி கேலக்ஸிஸ் போயிடுவோம். மல்டி கேலக்ஸி தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணேன். ரெட் கேலக்ஸிக்கெலாம் அண்ணன் பேட்ச்சு. ஸோ ரெட் கேலக்ஸிக்கும் இதுக்கும் ஒரு 15 நாள்லேருந்து 10 நாள் டிஃப்ரென்ஸு. ஸோ இவனுங்களுக்கு கலர் எவ்வளோ மெதுவாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ரெண்டையும் இப்போ அந்த ரெட் கேலக்ஸியோட வீடியோவும் இந்த வீடியோவும் நீங்கள் வச்சு பார்க்கலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் 2க்கும் டிஃப்ரென்ஸு. 2க்குமே இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. சேம் லைனேஜ் பேர்ஸுக்கும் வேறு லைனேஜில் உள்ள பேர்ஸுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. மல்டி கேலக்ஸி என்ற உள்ளது வேறு லைனேஜில் உள்ளது. பட் ரிசல்ட் எனக்கு ஸ்மாராக தான் இருக்குது. ஸ்மாரானு இல்லைனா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கிறத சொல்லலை, ரொம்ப மெதுவாக ரிசல்ட் வரும். பட் ரெட் கேலக்ஸியை பொறுத்தவரை எனக்கு நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டீங்க. ரெட் கேலக்ஸியில் ரிசல்ட் அதிகமாக இருக்கும். சேம் லைனேஜில் ப்ரீட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் அதிகமாக இருக்கும். கலர் ஸ்பீடாக வரும். ஆனால் பெண்டு நிறையா வரும். இந்த மாதிரி டிஃபெக்ட் வர தான் செய்யும். பட் வேறு லைனேஜில் நீங்கள் ப்ரீட் பண்ணி நீங்கள் எடுக்கையில் குட்டிங்க எல்லாமே ஸ்ட்ராங்காக வரும். பட் கலரேஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் அட்டைன் ஆகும். கலர் வந்துடும், வராமல் இல்லை, ஸ்லோவாக அட்டைன் ஆகும். ஒரு 50 மீன் கலர் வர்ற இடத்துல ஒரு 30 மீன்லேருந்து 20 மீன் தான் வேறு லைனேஜ்லேருந்து போட்டால் கலர் வரும். நீங்கள் கவுண்ட்டை காப்பாற்றுறதை பொறுத்து தான், எதையும் பேஸ் பண்ணி சொல்லலை. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு கவுண்ட்டை காப்பாற்றுறீங்கன்னா அதை பொறுத்து தான் அது கலர் வர்றது வராது. பட் 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் லைனேஜில் ரிசல்ட் அதிகமாக இருக்கும், பெண்டு தான் பிரச்சனை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல குட்டிங்க நல்ல ஆரோக்கியமாக வரும், ஸ்பீடாக வளரும். பட் ஆனால் உங்களுக்கு க்ரோத்து அதை தவிர்த்து இந்த கலரேஷன்லாம் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ணையில் உங்களுக்கு சேம் லைனேஜ் பேரா இல்லை நார்மலான ஒரு லைனேஜ் பேரான்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சேம் லைனேஜில் நல்ல ஒரு பேரண்ட் எடுத்து ப்ரீட் பண்ணுங்கள். ஏன்னா தானோட்டு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா பின்னாடி அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் தான் ஆகும். அதை செலவு பண்ணி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பிரெயின் ஸ்ட்ரிம்ப்லாம் ஒரு டேப்லெட் ரேட்டே கூட. கண்டிப்பாக பிரெயின் ஸ்ட்ரிம் போடணும், வார்ம்ஸ் போடணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கே ஓரளவு கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு கொஞ்சம் நல்ல பேராக எடுத்து ப்ரீட் பண்ணுங்கள். ரேட்டு கம்மியாக வேணும்ன்ட்டு நல்ல லைனேஜ் இல்லாத ஒரு பேரா பார்த்து எடுத்து ப்ரீட் பண்ணிடாதீங்க. நல்ல லைனேஜில் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே ப்ரீட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த ரெட் கேலக்ஸி எல்லாத்துக்குமே நான் ஃபீட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு இதே மாதிரி தான் அந்த ஃப்ரோசன் வார்ம்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் ஃபீட் பண்ணுவேன். எவ்ரி டைம் நான் அதை ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்னிங்கை போட்டுவிட்டு ஃபீட் வார்ம்ஸை உள்ளே போட்டுவிட்டு பெருசாக டேங்க் பக்கத்தில் ஒரு 1/4 மணி நேரம் நான் வாட்டு உட்காந்துருவேன். அது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அதை சாப்பிட்றத பார்க்கையில் நல்லா ஹண்ட் பண்ணி சாப்பிடுவானுங்க. இன்றைக்கி நான் அதை கொஞ்சம் உள்ளே நெட்டை விட்டு கையை உள்ளே விட்டு உழப்பிட்டேன். அதனால் கொஞ்சம் எல்லாமே பயத்தில் இருக்கானுங்க.
ஸோ அது சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. யோசிச்சு தான் சாப்பிடும். நார்மலாக இருக்கையில் நல்லா ஹேண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ பீட்டாஸுக்கு இந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்துட்டு நம்ம உட்காந்து பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு மீன் இந்த ஹோல்சேலில் வாங்கி மாற்றி விடுவாங்க பார்த்தீங்களா ரீட்டெயிலில், அவங்களுக்குலாம் இதோட வேல்யூ இல்லாட்டி இதோட அருமை தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நம்மளாம் ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணி அந்த பொடி குஞ்சுங்களை பெருசாக்கி அதுக்கு கலர் வந்து ஸோ அவனுங்களை பாட்லிங் அடிக்கிறப்போ இல்லாட்டி இந்த மாதிரி உட்காந்து எல்லா கலரையும் ஒன்றா விட்டுட்டு அதுக்கு ஃபீட் போட்டு அதை சாப்பிட்றத பார்க்கையில் ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். அந்த மாதிரிலாம் நார்மலாக ஹோல்சேலில் மீன் வாங்கிட்டு சும்மா வாங்கி மாற்றினவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்கள நான் குறை சொல்லலை, இந்த மாதிரி ஹோல்சேல் எடுத்துகிட்டு ரீட்டெயிலில் மாற்றுறாங்கன்ட்டு. பட் அவங்கள விட இந்த மீன் குஞ்சுங்களை ரொம்ப பிடிச்சி போய் பேரண்ட்டை வாங்கி ப்ரீட் பண்ணி அதை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறைய குட்டிங்க ஆகும். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து இந்த மாதிரி கலரேஷன் கொண்டு வரையில் நம்ம வளர்த்த குட்டிங்களே அது இவ்வளோ கலர் வந்துருச்சு, இவ்வளோ சைஸ் வந்துருச்சுன்னு பார்க்கையில அது ஒரு சந்தோஷம்தான். அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஓப்பனாக சொல்ல போனால் மேக்ஸிமம் எல்லாருமே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த இதில் வந்து ஜஸ்ட்டு வாங்குறாங்க, மாற்றி விட்றது மட்டும் தான் இருக்கே தவிர ப்ரீடர்ஸ் இப்போ ஆள் நிறையா குறைஞ்சிட்டே வராங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ரீடர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சும்மா வாங்கி மாற்றி விட்ற ஆளுங்களுக்கும் ப்ரீட் பண்ணி அதை மொத்தமாக வச்சு சேல் பண்ணுறவங்களுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆளுகளுக்கும் உள்ள சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்தியன் ப்ரீடுக்கு அவ்வளோ மார்க்கெட்டே கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் ப்ரீட். இப்போ நானுமே இம்போர்ட்டட் பேரண்ட் எடுத்து தான் அதுலேருந்து குட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மார்க்கெட்டே டேரெக்டாக இம்போர்ட்டட் நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம ப்ரீடுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தியன் ப்ரீட்லேயும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நல்லா ப்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ ப்ரீடர்ஸே இல்லை அவ்வளோவா, ஓப்பனாக சொல்ல போனால் சும்மா சின்ன ப்ரீடர்ஸ் அங்கங்கே இருக்காங்க, அவ்வளோதான். அதில் தான் நானும் ஒரு ஆள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பரான்சாய் குட்டிங்களும் இதே மாதிரி வார்ம்ஸ் தான் போடுவேன். வார்ம்ஸ் சாப்பிட்றேன். இந்த பீஸ்லாம் பாருங்கள், நல்லா ஃப்ளேர் அடிச்சுக்கிட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த பீஸு. ஸோ நான் வளர்த்த குட்டிங்க அது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல, ஏதோ உழப்பி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் என்னோடய ஃபிஷ் ரூம் டூர், இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது போக என்னோடய ஃப்ளாரிங் வீடியோலாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதையுமே கடைசியாக பார்த்துட்டு போங்க. நிறைய ஃபிஷஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி சொன்னதான் சண்டே ஆக்டிவேஷன் கண்டிப்பாக போட்டுருவோம். ஆக்டிவேஷன் நல்ல ஃபிஷஸ்லாம் போடுவோம். குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்டட் பீட்டர்ஸ் நம்மளுமே இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ்ஸு ஹோம் ப்ரீடுமே நம்ம சேல் பண்ண போகிறோம் இனிமேல். பீட்டா ப்ரீடிங்க்குனே நமக்கு தனியாக பேரண்ட் எடுத்துட்டோம். ஸோ இது மட்டும் பண்ணால் சரிப்பட்டு வராது, நம்ம ப்ரீடும் பண்ணணும். நம்ம ப்ரீடையும் நம்ம கொஞ்சம் மேலே கொண்டு வரணும், இந்தியன் ப்ரீடும் மேலே வரணும்னு சொல்லிட்டு இம்போர்ட்டடோடு சேர்த்து நம்மளோட ப்ரீடையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாய் தான் வளருது வரிசையாக விஷயம் இருக்குமா என்னன்னே தெரில. இதெல்லாம் நான் லாஸ்ட் வீக் ஆக்டிவேஷனில் போட்டதெல்லாம் போட்டிருக்கேன். மேல் காம்போலாம் நான் ஆக்டிவேஷனில் போட்டிருந்தேன். நல்ல ரேட்டுக்கெலாம் வாங்கிக்கிட்டாங்க. என்னை பொறுத்த நான் ரொம்பலாம் ரேட் வைக்கலாம் மாட்டேன். ஓரளவு டீசெண்டாக எல்லாருக்குமே ஃபிஷஸ் ரேட்டு நல்ல ரேட்டுக்கு, டீசெண்டான ஒரு ரேட்டுக்கு, பட்ஜெட் ரேட்டுக்கு ஃபிஷஸ் அவங்களுக்கு போய் கிடச்சா சந்தோஷம்தான். ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃபிஷ் ரூம் டூர் அப்டேட்டு. ஃபிஷ் ரூம் டூர் மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட்டு பீட்டாவை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணியிருப்பேன். என்கிட்ட உள்ளதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன், லைனேஜ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அது போக நம்மகிட்ட பீட்டா சேல்ஸுக்கு இருக்குது, இம்போர்ட்டட் பீட்டாஸும் இருக்குது, இந்தியன் ப்ரீட்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் ரெகுலர் அப்டேட்டு. யூடியூப்பில் அப்டேட் போடலைன்னா கூட வாட்ஸ்அப்பில் அப்டேட்டு கண்டிப்பாக வீக்லி வாட்ஸ்அப் அப்டேட்டு வந்துகிட்டே இருக்கும். வீக்லி நமக்கு ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறந்துடாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் என்னால் வீடியோ இப்போ வரிசையாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஒரு நாள் கழிச்சு ஒரு ஃபிஷ் ரூம் டூர் போடுவோம் அப்படின்ட்டு போட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றது தெரியலை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு பீட்டாவில் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்னால் எனக்கு ஹெல்பாய் பிடிக்கும், பரான்சைஸ் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பீட்டா பிடிக்கும் அப்படின்ட்டு, என்ன பீட்டாவோட வெரைட்டி பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பீட்டாஸ் மட்டும்தான் பிடிக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை பீட்டா அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வெரைட்டிக்கு இன்னும் நான் போகல. ஸோ பெருசாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அடுத்து ஃப்ளோரன்ஸு கப்பீஸ் எல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்ப்போம், எப்படியும் அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரில. தேங்க்யூ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.